திருப்பூர் மாநகராட்சி 20வது வார்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேட்டுப்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பில் முதலாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. மும்மதத்தைச் சேர்ந்த 200 பெண்கள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழாவானது மாநகர் மாவட்ட துணை செயலாளரும் 20வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜீவன், மதிமுக மாநில தொண்டரணி அமைப்பாளர் பாஸ்கர் சேதுபதி ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மும்மதத்தைச் சேர்ந்த 200 பெண்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட செயலாளரும் 24வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ஆர் நாகராஜ், முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கிருஷ்ணன், மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் 43வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி, மாநில நெசவாளரணி அமைப்பாளர் திருநாவுக்கரசு, தலைமைச் செயற்குழு உறுப்பினர் சக்திவேல், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரத்தினசாமி, ஒழுங்கு நடவடிக்கை குழு பொறுப்பாளர் ஆடிட்டர் அன்பழகன், மாநில நெசவாளரணி துணை அமைப்பாளர் கெச்சப்பன், மேட்டுப்பாளையம் பகுதி கழக செயலாளர் சோமசேகரன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி மணி, மேட்டுப்பாளையம் பகுதி கழக பொருளாளர் சொக்கலிங்கம், 17வது வார்டு அவைத்தலைவர் தசரதன், மாநகர நெசவாளரணி பொறுப்பாளர் குணா என்கின்ற யுவராஜ், 30வது வார்டு செயலாளர் போட்டோ விஜய், 20வது வார்டு செயலாளர் மற்றும் மாநில மாவட்ட கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்.